Tamil Nadu and the general elections to the Legislative Assembly schedule Pakanumna, date of issue of Gazette notification 30th 3/2026, last date for making nominations 6/4/2026, date for scrutiny of nominations 7/4/2026, last date for withdrawal of candidature 9/4/2026, Nama poll date 23/4/2026, counting null 4th of May, and Nama election process ella mudikudukku 6th of May. As on namakku 15 தேதி March வரைக்கும் 5.69 crore total electoral strength. அதிலே female 2.90, male 2.78 and transgenders 7656. நமக்கு MCC லாகு நேத்து ஈவினிங்ல இருந்து MCC is on. மொத்தமா நம்ம டோட்டல் ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் பார்க்கணும்னா 2106. அதே போல் முதல் வாட்டி நம்ம ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸ் ஆல்சோ அனௌன்ஸ்மெண்ட் நாள்ல இருந்து ஆக்டிவ் இருக்காங்க 2106. உங்க மூலமா எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், அவங்களுடைய நேம் அண்ட் போலிங் ஸ்டேஷன் நம்பர்ஸ் எல்லா வாக்காளர்கள் போய் அவங்க செக் பண்ணி, இட் இஸ் பெட்டர் டு செக் அண்ட் கீப் ரெடி. நம்ம பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஏதோ ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதே போல் நம்ம எல்லா டிஇஓஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துல அஷ்யூர்ட் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இஎம்எஃப்ஸ் ரெண்டுமே அவங்க ரெடி பண்ணணும், ஸோ தட் ஆர் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஓட்டர்ஸ் ஹேவ் அ குட் voting எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல் நம்ம நிறைய கமிஷனுடைய புது இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு, நீங்க எல்லாம் நல்லா விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. சில இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம ஓட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு, அந்த மொபைல் ஃபோன்ஸ் போலிங் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துட்டு போகலாம், அங்கே ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம் நம்ம ஓட்டர்ஸ்க்கு. அதே மாதிரி வெயில் காலத்திலே டு என்ஷூர் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ஷேட்ஸ் அண்ட் ஆல் ஆல்சோ நம்ம டிஇஓஸ் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுவாங்க. மற்ற இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம கேண்டிடேட்ஸ்க்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்காக நம்ம போக சென்சிடைஸ் பண்ணுவாங்க. நாமினேஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் 30th வரைக்கும் தொடங்குது, 6 வரைக்கும் முடியுது. ஹாலிடேஸ் இருக்காங்க, ஒரு 4 நாள் வந்து அந்த கவர்மெண்ட் ஹாலிடே போலாது. ஸோ ஹாலிடேஸ் நாமினேஷன் பண்ண முடியுமா, எப்போ பண்ண ஷெட் அந்த லா பார்க்கணும்னா இட் இஸ் த கரெக்ட் 7 days ஹாலிடேஸ்க்குள்ள பண்ணிடலாம். ஆமா ஆமா. Nominations can be filed between 11 AM and 3 PM from Monday, that is 30th 3, till the last date for receipt of nominations 6th Aniki, except 31st 3, which is a holiday, 3rd 4, which is again a holiday, and 5th 4, which is a Sunday, these are public holidays under the Negotiable Instruments Act 1881. So totally 4 days then. Totally 4 days. 3 days the holidays வருதுனா so அந்த total 7 days ல 4 days மட்டும் தான். லோக்கல் ஃபெஸ்டிவல் வந்து அங்க ஆல்ரெடி ஒவ்வொரு லோக்கல் ஹாலிடேஸ் அந்த டேஸ்ல இல்ல. என்ன டிஸ்ட்ரிக்ட் ஏதோ தகவல் இருக்கா? அந்த டேஸ்ல இல்ல லோக்கல் ஹாலிடேஸ். Fridays. இது அடுத்து எப்போ வருது சொல்லுவாங்க படிப்படியா, இது வரைக்கும் வந்துரும். லாஸ்ட் டைம் அதுதான் எஸ்டிமேட் இந்த அமௌண்ட் தான் கொண்டு போகணும் 2 lakhs வரைக்கும் கொண்டு போறதுக்கான ஒரு கோரிக்கை எலெக்ஷன் கமிஷன் என்ன மாதிரியான ரூல்ஸ் எக்ஸ்டெண்ட், ரூல்ஸ் கண்டினியூஸ். ஒரு அளவுக்கு மேலன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா எனி அமௌண்ட் இஸ் அலவுட். ஆனா உங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், காட்டணும். டாக்குமெண்ட் இருக்குன்னா அப்போய் கொடுத்துருவாங்க. லாஸ்ட் டைம்ல ஒவ்வொரு டைம்ல லேட் பண்றாங்க, ஏன்னா கவுண்டிங் அங்க வந்து வாங்கணும், இங்க வந்து அலைய விடுறாங்க. அதனால வந்து அவங்க ஸ்ட்ரிக்டா நீங்க இங்க என்ன சொல்றீங்க நிறைய விஷயம், பட் அவங்க கிட்ட இல்ல பறக்க முடியாது அவங்க இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா பிசினஸ் பண்றது அந்த கல்யாண நாளுக்கு ஒவ்வொரு ஒரு பவுனே வந்து 1,20,000 வருது. நீங்க 50,000 எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நீ இன்னுமே அந்த பழைய கண்டிஷன்லயே இருக்கிற தேர்தல் நாளை வந்து எவ்வளவோ டெவலப் பண்ணாலும் கூட
இன்னும் அந்த அமௌண்ட் விஷயத்தை பத்தி நீங்க 50,000 மேல தாண்ட மாட்டாங்க. நம்ம சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சட்டம் வரை இன்னைக்கு எவ்வளவு இருக்குல்ல, இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் இருக்கோம், இன்னைக்கு செல்போன் மெசேஜ் எடுக்கிறோம். இது தகுந்த மாதிரி இன்னைக்கு கூட தெரியும். அன்னைக்கு கிராம் எவ்வளவு பேசுறது தங்கம், இன்னைக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கும் பொழுது ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களும் பேசுறாங்க, நீங்களும் கேட்டுருக்கீங்க. ஆனா அதுக்கான ரிசல்ட்டே கிடைக்காம தான் இருக்கு. இப்போ வந்து எலெக்ஷன் டைம் என்ன பண்றாங்கன்னா வரக்கூடிய எல்லாமே வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு வந்து எல்லா டாக்குமெண்ட் கொடுங்க, டாக்குமெண்ட் கொடுத்தாலும் கூட லேட்டா வந்து மறுபடியும் வந்து லேட் பண்ணுவாங்க. இல்ல லேட் பண்ண இல்லாம பண்ணீங்க, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா தொந்தரவு வராது. அது போக எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கமிட்டி கூட இருக்காங்க. ஏதோ டவுட் இருக்குன்னா அந்த கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணிட்டு அந்த நாளைக்கு கொடுத்துருக்கோங்க சொல்லியிருக்கோம். பொதுவா பல ஆண்டுகளாக தொடர்ந்து மணி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடிய மாதம் இந்த தேர்தல் சமயத்துல. ஸோ ஏதோ நியூ மெத்தட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஏன்னா இப்போ கம்ப்ளீட்லி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் நிறைய நடக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படி கையாள போறீங்க? இல்ல அதுதான் லாஸ்ட் டைம் கூட நம்ம மீட்டிங் 23 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட நம்ம இந்த இதுல நமக்கு அசிஸ்ட் பண்றாங்க. அது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஆல்சோ மானிட்டர் ஆயிட்டு இருக்கு. அதுல அமௌண்ட் இல்ல, வால்யூம்ஸ், பல்க். புதிய வாக்காளர்கள் எவ்வளவு பேருக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கோம். எபிக் கார்டு வரல இல்ல, அதுக்குள்ள வந்துரும். நம்ம 15 டேஸ்க்குள்ள கொடுத்துருக்கோம். சில டைம் 18 டேஸ் ஆயிட்டு இருக்கு. பட் எல்லாத்துக்கும் வந்துரும். எபிக் கார்ட்ஸ் வந்துரும். ஆஃப்டர் ஃபைனல் ரூல் யூ ஹேவ் த ஃபிகர்ஸ் ஆன் இட். 3.14 lakh. Huh? 3.14 lakh. No, final 3.14 lakhs after final publications. அதுதான் ஏற்கனவே சொன்னேன். எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் மானிட்டர் பண்ணிருக்காங்க. 23 ஏஜென்சிஸ் அதுல இருக்காங்க இன்வால்வ். நாமினேஷன் ஃபைல் பண்ணது மொத்தம் 8 days வருது. அது லோக்கல் ஹாலிடேஸ் வந்து இப்போ ஏப்ரல் 1 வாராக்கு தூத்துக்குடி. ஸோ இதுல எத்தனை நாள் பண்ண முடியும்? ஹாலிடேஸ் போக எத்தனை நாள் பண்ண முடியும்? ஹாலிடேஸ் போக எத்தனை ஒர்க்கிங் டேஸ் இருக்கு, அத்தனை நாள் பண்ண முடியும். கிளியரா இப்போ தெளிவா சொல்லிட்டேன். நீங்க திருப்பி திருப்பி அதை கேட்கறீங்க. எங்கிருந்து பணம் வித்ட்ரா பண்ணிருக்கோம் அது அந்த டீடைல்ஸ் இருக்கணும். அந்த பணம் என்னோட பணம்னு நான் நிரூபிக்கணுமா, இல்ல நான் நகை வாங்க போறேன் அப்படிங்கறத நிரூபிச்சா அந்த பணத்தை எடுத்து போலாம். சோர்ஸ் ஆஃப் மணி அந்த பணம் உங்க பணம் தான்ன்றது எப்படி தெரியும்? அந்த சோர்ஸ் நீங்க சொல்லலாம். நீங்க சப்போஸ் நீங்க பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வரீங்க, கையில கேஷா வச்சிருக்க மாட்டீங்க, இங்கதான் எடுத்துட்டு வருவீங்க இல்ல, அந்த ரசீது வேணும். ஏதாவது ஒரு சோர்ஸ் உங்க பணம்ன்றத நீங்க சொல்லணும். அவ்வளவுதான். பொது மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க சொல்லிருக்கோம். பெரிய பிரச்சனையா இருக்கு. திரும்ப இப்போ 10 லட்சம் ரூபாய் 18 லட்சம் எடுத்துக்கிறாங்க. தேங்காய் காசு, அந்த காசு நான் எப்படி என்னோட காசு. Any other question or I could understand that.
ஐ திங்க் நான் ஏற்கனவே சொல்லிட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஏதோ ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு வருதுன்னு சொல்லுங்க. ரிஜிஸ்டர் பார்ட்டி இருக்காங்க மேடம், ரிஜிஸ்டர் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரீஃபார்ம் யாரு இது பண்ணுவாங்க? அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான ஒரு இடம் கொடுப்பாங்க. மற்ற ரிஜிஸ்டர் பார்ட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்கன்னா அவங்களுக்கு இந்த கட்சியில சட்டம் ஏதாவது இருக்கா, இல்ல அவங்க வந்து அது எப்படி ரிஜிஸ்டர் பார்ட்டி Party president will only sign. உதாரணத்துக்கு உங்க பார்ட்டி பிரசிடென்ட் சைன் பண்ணுங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க கட்சி அவங்க வருமா, இல்ல வந்து வேற ஒரு கட்சி போராட்டம் வச்சுக்கிட்டேன் எனக்கு வந்து ஜெயிச்சிடறாரு, வேற கட்சிக்கு போனா அவங்களுக்கு வந்து அந்த கட்சி அவங்க வருமா வராது? ஏன்னா நீங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு தான் சொல்றீங்க, வரும் many party. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். How many? 3.6 odd lakhs. Exact number. 6 lakhs. 6 lakhs. Polling person. Social media அத மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வாட்டி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கூட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த ஏஐ ஜெனரேட் பண்ணணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜரல் டீடைல்ஸ் சொல்லிருக்காங்க. அதை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நேற்றுல இருந்து வெஹிக்கிள் செக்அப் ஆரம்பிச்சாச்சு. என்ன சுமார் 1.26 crore குடிச்சிருக்காங்க. இது வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் மணி. The money monitoring, social media money monitoring, Google Pay, இந்த மாதிரியான ஒரு resource pay, இந்த மாதிரியான amount அப்புறம் transaction இதை தனியாக கண்காணிக்க தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி easy to கூகுள் பேல லார்ஜ் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் நிறைய பேருக்கு போகுதுன்னா அதை மானிட்டர் பண்றதுக்கு they are taking care. கம்ப்ளைண்ட் நம்பர்ஸ் வெளியிட்டுருவோம். இப்போ கூட கம்ப்ளைண்ட்ஸ் வருது, எனக்கு நிறைய வருது. We'll release it. நம்ம பிரஸ் ரிலீஸ் கொடுத்துறோம். டிஸ்ட்ரிக்ட் ஆல்சோ டிஸ்ட்ரிக்ட் என்ன மாதிரி கேள்வி புரியல. Morning 6 to 10. Morning 6 to night 10 தான் change. Same 6 to 10. Morning 6 to 10. Yeah, same. புதுசா ஒரு வேலை ஓட்ட சப்ளை பண்ணாங்க. எந்த தேதி வரைக்கும் சப்ளை பண்ணலாம்? எத்தனை நாள் ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும்? 10 days before last date of nomination. அது 26 வருது. 26 வரைக்கும் பண்ணலாம். நம்ம 15 days குள்ள முயற்சி பண்றோம். எல்லாத்துக்கும் கார்ட்ஸ் போய் சேரும். March. 26 March. 26 March. 26 March. 1.26 crore worth of goods and cash. That is what I said. நேத்து ஈவினிங்ல இருந்து காலையில நம்ம ரிப்போர்ட் 6 PM to 6 PM ரிப்போர்ட். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். அது ஆன்கோயிங் ப்ராசஸ். நம்ம வல்னரபிலிட்டி மேப்பிங் ஆன் பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ சமீபமா சில வகைகளை கொண்டு வந்தாங்க. நடைமுறையில் இருக்கா பொதுக்கூட்டத்துக்கு அனுமதிக்கு? இந்த 30 நாட்களுக்கு முன்னாடி 5000 பேருக்கு கூட்டத்துக்கு அனுமதி வாங்குற நடைமுறை தேர்தல் ஆணைய விதிகள் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு அந்த நடைமுறையில் இருக்கா இல்ல வழக்கமான விதிகள்? நம்ம சுவிதா ஆப்ல நம்ம அப்ளை பண்ணணும் எல்லாத்துக்கும். இட் இஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். இந்த வாட்டி எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், எல்லாம் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். மோர் தென் 5000 crowd இருக்குன்னா as far as ட்ரிங்கிங் வாட்டர் சேஃப்டி ஃபெசிலிட்டிஸ் அதுக்கு மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். மற்றபடி நம்ம ECI நார்ம்ஸ்ல
அது ஏற்கனவே நார்ம்ஸ் இருக்கு. ஆமாமா, இந்த எம்சிஎம்சி கமிட்டி மூலமா தான் போகும். விஜிலன்ஸ் இஸ் an app, no? நம்பர்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு பயிற்சிலாம் முடிச்சாச்சா? எவ்வளவு பேருக்கு பயிற்சி கொடுத்து வச்சிருக்கோம்? பயிற்சி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிச்சு, திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. பயிற்சியா மொத்தமா அந்த என்டையர் மிஷினரி 3 lakhs ஆயிருக்கு. 3.6. போஸ்ட் வந்திருக்கு, எவ்வளவு கிராஃப்ட்ஸ் வந்திருக்கு, டவுன் 50 கம்பெனிஸ் வந்திருக்காங்க. இனிமேல் தான் தெரியும் அந்த டீடைல்ஸ். Observers will come from date of notification. Last time வந்துட்டு nearly 1000 crores வந்துட்டு gold and jewels வாங்குறது சீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது ரிட்டர்ன் கொடுக்கிறது ரொம்ப டிலே ஆச்சு. ஜெனரேஷன் வந்து ஸ்பெசிஃபிக்கா பெட்டிஷன் போட்டுருக்காங்க அவங்ககிட்ட. ஸோ அவங்களோட ரிக்வஸ்ட் வந்துட்டு ஈச் கிளைம்ஸ் கோட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் கோட் வந்து கூட officials from GST or IT departments இருந்தாங்க. It would be easy for them to, because people from other department are not aware about formalities அப்படின்னு அவங்க சைட்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. Whether you will take initiative to include officials from IT and GST in the claims court. Amma ECI norms will follow the norms of the ECI, but this time training has been given jointly to all. எல்லாத்துக்கு joint training தான் கொடுத்துருக்கோம் நம்ம DEOs level enforcement agencies கூட. So there will be better collaboration. So officials from GST and IT also be part of that team. No, they will not be part of the team. There is a problem they have been facing because people are not aware. Complaint from jewelry associations saying that despite they are having necessary documents. We will train them further. If that is so, we will train them further. சம்மர் டேனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க, நிறைய இடங்கள்ல வந்தவே போச்சு. சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க போய் இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ளான ஏற்பாடு பண்ணாங்க. இந்த தடவை முன்கூட்டியே நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்களா? அவங்க அதை எப்படி உறுதிப்படுத்துறீங்க? ஏன்னா நிறைய இடங்கள்ல அதிகமான வழக்கத்துக்கு அதிகமா சில வெயிலாக வந்து வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல எல்லா பக்கமுமே அதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? லாஸ்ட் டைம் மாதிரி படம் போடுமா? லாஸ்ட் டைம்ல நிறைய பிரச்சனை வந்துச்சு. எந்த தண்ணிலாம் சரியா போடல, நிறைய இடம் தண்ணில இந்த மாற்றுத்திறனாளிகள் கூட அந்த சைக்கிள் கூட கண்டிப்பா எல்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க. பேசிக் மினிமம் ஃபெசிலிட்டி, எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி.